guys, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்க எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு படம் ஒன்று ஓடிடில வந்திருக்கு போல இருக்கு. படையாண்ட மாவீரன் மாவீரா அப்படிங்கிற ஒரு படம். இப்படி ஒரு படம் வந்ததாக சத்தியமா தெரியலைங்க. ஸோ அதை வந்து நம்ம மொண்டி ஷோவில் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அம்மா இப்போ கொஞ்ச நாள் வந்து இந்த மொண்டி ஷோ பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து சாப்பிடவா அப்படின்னாலும் கழிச்சால போகிறேன் கழிச்சு வச்சுக்கேன் இல்லையா வர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறேன். ஏன்னா இவன் பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தா ஐயா ஹெவியா மொண்டியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டாரு. எப்போ பார்த்தாலும் அப்படி தான் பேசுகிறேன். கழிச்சு வச்சிருக்கேன் அப்பா சிச்சி அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அம்மாவோட ஃபேவரட் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ படையாண்ட மாவீரா இது மஞ்சள் வீரன் அப்படின்னு போட்டிருக்காரு. மஞ்சள் வீரனா? சரி உள்ள போய் பார்த்துருவோம். அது என்ன படம் ஏது படம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பார்க்கலாம். இது ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. படையாண்ட மாவீரா, இந்த படத்துக்கு படையாண்ட மாவீரான்னு வச்சிருக்கிறது பதிலா மஞ்சள் வீரன் அப்படின்னு வச்சிருக்கலாம். படம் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் மஞ்சள்னு இருக்கு. இந்த படத்துல ரோஸ் பண்ற லெவலுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன இல்ல அப்படின்னு சொல்லி நான் உங்களை திருப்பி கேட்பேன். அந்த லெவலுக்கு கௌதம் இறங்கி வேலை பார்த்திருக்காப்ல. இந்த படம் ஒரு குறிப்பிட்ட சாதியை தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு படங்க. நாங்க நெருப்பு சட்டியில இருந்து பிறந்த கூட்டம் இல்ல, நெருப்பாவே பிறந்த கூட்டம். இந்த படத்தை அடிச்சு ரோஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னவரே அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. என்னடா மாண்டி சொல்ற? அவனுங்க ஆளுங்களே அவங்க ஒரிஜினல் பேர் தெரிஞ்சாலும் சொல்ல. அதை கொஞ்சம் இரு. இந்த ஒரு மீம் ஒன்று போட்டாங்கல்ல, அவரையும் அம்மாவுக்கு பிடிக்கும், ஆனா பிடிக்கும் பேர் தெரியாது. எப்ப அந்த பையனை பார்த்தாலும் ஆனா நம்ம வெற்றி வேலு இல்லைங்க வஜ்ர வேலு ஐயோ இல்ல குமார வேலு நானும் யாருன்னு கேட்பேன். அதான்டா அந்த ஒரு படமெல்லாம் எடுத்தாரு. படம் எடுத்தாரா? யாரு? அதான் அந்த வாலியை கவுத்து போட்டு மியூசிக் அடிச்சு பாட்டு போடுவாரு ராஜவேலு. ராஜவேலுவா அப்படி சொல்லு. வஜ்ரவேலு குமாரவேலு குமரவேலு எல்லாம் சொல்லுவாரு. ராஜவேலு வராது. ஆனா ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு. ரொம்ப பிடிச்சவங்களோட பேரெல்லாம் அவருக்கு மெமரியில இருக்காது. பிடிக்காதவங்க பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருப்பாரு. அடிக்க சொல்றாங்கன்னா அப்படி படத்துல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் ஃபுல்லா அவ்வளோ வன்முறை காட்சிகள், வன்முறையான வசனங்கள். முனீஸ்வரன் கோவில் சூலத்துல சொர்க்கத்துக்கு அப்புறம் தான் நான் போட்டு அழிப்பேன். வன்முறை குற்றங்கள் அனைத்தையும் நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு படங்க. நீ அழுவாதம்மா, அப்பாவை கொன்னவனே அதே மாதிரி கொல்லுவமா. டேய் என்ன இளவுடாது நல்ல விஷயம்டா இது. மக்களே இந்த படத்துடைய ஹீரோ யாருன்னு நீங்க கேட்கறதுக்கு பதிலா இந்த படத்துடைய வில்லன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது வேற யாரும் இல்ல, இந்த படத்தை எழுதி இயக்குன கௌதம் தான். வேற யாரு? வாழ்ந்து மறைந்த சாதிய தலைவரோட பயோகிராபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ட்ரிபியூட்டா ஒரு படம் எடுத்த மாதிரி தெரியல. அவங்களுடைய தலைவருக்கு அவங்களே அகைன்ஸ்டா படம் எடுத்த மாதிரி இருக்கு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை நீங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த வீடியோல பேசக்கூடிய என்னோட கருத்தை நீங்க உள்வாங்கி பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு கூட தோணலாம். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, நான் எந்த மதத்துக்கும் எந்த சாதிக்கும் எதிரானவன் கிடையாது. என் வேலை படம் பாக்குறது தாங்க. நான் எந்த படத்தை பார்த்து பதறி போறனோ அந்த படத்தை பிரிக்கிறதே என் வழக்கம். அது மட்டும் இல்லாம அவனுங்க ஆளுங்களே இந்த படத்தை பாருங்க மாட்டின்னு சொன்னதுனால பார்த்து போய் பதறி போய் வந்திருக்கேன். இப்போ ஓப்பனிங் சீனுக்குள்ள போ. படத்துடைய ஓப்பனிங் சீனே ஒருத்தனை பிடிச்சி வீரப்ப எங்க இருக்கான் சொல்லு, இல்லனா உன்னை இந்த மலையில இருந்து தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அவன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் என்னப்பா உண்மையை சொல்ல மாட்டான். மலையில இருந்து தள்ளி விட்டு அவனை மறுதியா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவனுங்க தள்ளி விடுற லட்சணத்தை பாருங்க. ஏண்டா அவனை தள்ளி விட சொன்னா ஊஞ்சலே இல்லாம அவனை தொட்டில உட்கார வச்சு ஆட்டிட்டு இருக்கீங்க. கிரியேட்டிவிட்டி ஆரம்பமே இப்படி அட்ராசிட்டியோட ஆரம்பிக்கிறாங்க. போக போக என்னென்ன பண்ண போறாங்களோ. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை வச்சு கண்டம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாக்குறான். அந்த பொண்ணு அவனோட பால்ஸ்ல முட்டையை வச்சு முட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். கல்ச்சல போறவங்க தப்பிச்சு ஓடுற பொண்ணையும் விரட்டி போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து திருப்பி கண்டம் பண்ண பாக்குறாங்க. தன்னை அபேஸ் பண்ண பாக்குறான்னு அலறி அடிச்சு ஓடின பொண்ணு நம்ம ஹீரோ வருவார்னு வெயிட் பண்ணி பார்த்த அந்த பொண்ணு இது சரிப்பட்டு வராது, எவனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே அடிச்சு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருச்சு.
அப்புறம் தான் நம்ம ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாரு போல. என்ன நான் இல்லாத ஒரு ஓப்பனிங் சீனா? நெவர். ஹீரோ வந்து அவங்க அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஊர்ல இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம பண்ணிடுவாங்க. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம படத்துடைய ஹீரோ ஜல்லிக்கட்டுக்காக காளமாட வாங்க போறாராம். யார் வீட்டு புள்ளை, யார் வேலை பேசுறது? போன இடத்துல அந்த பொண்ணு அசேசியமா திட்டி விட்டுருது. என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சு அந்த பொண்ணோட அப்பாட்ட போய் காசு கொடுக்கற மாடு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒண்ணு தரேன்னு சொல்லியிருக்கணும், இல்ல தரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, லைஃப்ல மறக்க மாட்டேன். அட வையா பணத்தை, பணத்துக்காக என் மாட்டை பிடிச்ச விடல, எங்க குருவோட நல்ல குணத்துக்காக தான் என் மாட்டை கொடுக்குறேன். காசு இல்லாம ஓசில மாடு வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கறத இப்படி கூட டீசெண்டா சொல்லலாம். திடீர்னு அவர் பாட்டுக்கு வராப்புல, போலீஸ் அடிக்கிறாப்புல, ஸ்டேஷனை நொறுக்கிறாப்புல. இவங்க என்னடா மாடெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அடுத்த சீன்ல பொண்ணையும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இல்லாத நேரமா பார்த்து அவனை புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயா நான் மாடு விற்க மாட்டேன்னு சொன்னேன், இவங்க எல்லாம் வந்து மாட்டை ஓட்டிட்டு போயிட்டாங்க, அதுவும் ஓசிலேயே அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த ஐயா என்ன சொல்றாருன்னா, குரு அந்த மாட்டை இந்த பொண்ணுகிட்டே கொடுத்துருங்க, இந்த பொண்ணை நீங்க கட்டிக்கங்க. இது என்னங்க ஐயா offer? இது என்னங்க இது? மாடை அந்த பொண்ணுக்கு தெரியாம திருட்டு தரமா தூக்கிட்டு போயிட்டீங்க, இப்ப அந்த மாடை திருப்பி தரணும்னா பொண்ணை தாங்கிறவங்க. அவர் ஹீரோ ஒன்னும் கேட்கல, குறுக்க இருக்கிறவர் தான். நீங்க அந்த பேர்டை கொடுத்துருக்கு, அந்த பொண்ணை கட்டிக்கிங்க, அப்ப அந்த மாடு உங்களுக்கு சொந்தமாகும் இல்லையா, அப்ப எப்படி அது திருட்டாகும்? அட பாவி, மாடை இப்படியே வாங்கலாமா? இருக்கையா சோப்பு வாங்கினா ஷாம்பு ஃப்ரீங்கிற மாதிரில இருக்கு. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்கு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி, இப்படி ஒரு வாய்ப்பா? இந்த கேவலமான டீலிங்க்கு அந்த பொண்ணு ஓகேன்றது. என்ன நடக்குது படத்துல? ஏதோ பயோகிராபி படம் என்னென்னத்தையும் எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. யாருடைய வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் இப்படி புளி வச்சிருக்கீங்க. யோ டைரக்டர், ஓ சொந்த வரலாறு சொல்லி விடுறியா? இப்ப சொல்லுங்க, அவனுங்க ஆளுங்களே அவங்க அடிக்கப்பட்டாங்களா? ஏன் மேல நீங்க யாரும் கோபிச்சுக்க கூடாது. படம் எடுத்தவர் கௌதம், அவர்கிட்ட போய் உரண்டலுங்க, ஏன் இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்க அப்படின்னு. அடுத்து என்ன டூயட் ஆட போயிடுறாங்க. இதுல நான் முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். படத்துக்கு ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காப்ல, சாம் சிஎஸும் மியூசிக் போட்டிருக்காராம். பத்தாவதுக்கு வைரமுத்து லிரிக்ஸ் எழுதி இருக்காரு. இது அமேசான் பிரைமுக்கு வர வித்திருக்காங்க. என்னையா ஒரு 10,000 ரூபாய்க்கு வித்திருப்பீங்களா? வித்தீங்களா இல்ல காசு கொடுத்து போட சொல்லிங்களா? ஆனா அமேசான் பிரைம் உனக்கு மனசாட்சின்னு இல்லையாடா? என்னடா அடுத்த ஹாட் ஸ்டார் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா? அவனுங்க இந்த மாதிரி குப்பையெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. நீயுமாடா? அடுத்து ஒண்ணு பாட்டுன்னு எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. அக்கில்ல பவுடர் அடிக்கிறதெல்லாம் ஒரு ஸ்டெப்பா. இப்போ 2 ஜோடிக்கு ஒரே அக்கில் அடிச்சிட்டு மத்த அக்கிலே அடிக்கிறது தானே சார்? அங்க தொடறது பவுடர். எங்க நீங்க யாருங்க? இவங்க சிங்க்ல வரமாட்டாங்கன்னு தான் நான் உஷாரா 2 கண்ணையும் இப்படி பார்த்தேன். இவனை அட் டைம்ல பார்த்தேன். இவன் பரவாயில்ல, இவர் என்ன பண்றாரு? ஒழுங்காடுறா அக்கிலுக்குள்ள போடு. இவனை பாரு, ஆடி காட்டுறான். பண்ணு. இவர் மொத்தம் செஞ்சதை நீங்க பார்த்துருக்கீங்க. நான் செய்யறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பார்க்க முடியல. என்ன ஆகுது? அந்த ஜோடிக்கு கல்யாணம் ஆச்சா அப்படிங்கிறதுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சீன் வைக்கணும்ல. ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு போயிடுறாங்க. எதுக்கு வேஸ்டா மண்டபம் புக் பண்ணி மாலை கீழே மாத்திரதெல்லாம் சீனை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாவே உள்ள இறங்கிடுவோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா அந்த சீனுக்கே போயிட்டாங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், இப்படிலாம் அவசரப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அங்க பாவம் கிளை ஓட்டு வீட மெத்த வீடாக்கணும் கனவு காணுக்குது. படம் ஃபுல்லாவே நம்ம ஹீரோட்ட காசே இல்லைங்க, அவர் ரொம்ப ஏழை பாருங்க, ஓட்டு வீட்ல தான் தங்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் தனக்கு வர வருமானத்தெல்லாம் அவர் தியான தர்மம் பண்றாரு. 1152 மார்க் எடுத்துட்டு எதுக்குடா இன்ஜினியரிங் போட்ட? நீ டாக்டருக்கு தான் படிக்கணும். மாமா நான் இருக்கேன். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, அவன் காமர்ஸ் குரூப். முந்திரி காட்ட சுத்தம் பண்ண வந்திருக்கேன்டா, முடிக்காம திரும்ப மாட்டேன். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண ஜிவி பிரகாஷ், உன் வேலையாயா? உன் பங்குக்கு நீயும் வச்சு செஞ்சிருக்க.
பண்ணிருக்கேன். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கண்டம் பண்ணிடுறாங்க. அவங்கள நம்ம ஹீரோ கொல்ல போறாரு. ஸ்ட்ரைட்டா அவங்க வந்து போட்டு தள்ளிட்டா அவர் என்ன ஹீரோ, அதனால அக்யூஸ்டோட சேர்ந்து கொஞ்ச நேரம் கண்ணாமூச்சி விளாடுறாப்ல. இந்த சீனை பார்க்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் குட்டி குஞ்சனா இருக்கும் போது என் தாத்தாரு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரி போல. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி பாத்ரூம் கீத்ரூம்லாம் வீட்டுக்கு இருக்காது. அப்படி போயிட்டு இருக்கும் போது யாராச்சும் திடீர்னு வந்துட்டாங்கன்னா ஓடி போய் ஏதாச்சும் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சு பாராம். அங்கேருந்து எட்டி பாப்பாராம் அவங்க போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்குடா. நம்ம ஹீரோ ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி 5 பேரை போட்டு தள்ளிட்ட பிறகு அதை கொண்டாடும் விதமா ஒரு செலிப்ரேஷன் சாங். அதுல ஒண்ணு கிளைம் பண்றாங்க பாத்துக்கிடுங்க, ராஜராஜ சோழன்லாம் இவங்களோட முப்பாட்டன். ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லுங்க, நம்மளோட பாட்டிக்கே பர்த் சர்டிபிகேட் இல்ல. ஆனா நம்ம ஊர்ல எல்லா சாதிக்காரங்களும் ராஜராஜ சோழன் ஏன் வம்சம், ராஜேந்திர சோழன் ஏன் வம்சம் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த பர்த் சர்டிபிகேட் கொஞ்சம் தேடி கொண்டாந்து எடுத்துட்டு வாங்கடா. யாரு யாரோட ஆளுன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். ஆளுக்கு அவர் ஏன் ஆளு இவன் ஆளுன்ட்டு. இதுல நகைச்சுவையான ஒரு விஷயம் என்னன்னா, தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் தான் அப்படிங்கிறது நமக்கு சொன்னதே வெள்ளக்காரன் தான். முப்பாட்டம் கட்டின கோயில் பேரனுக்கே தெரியல. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா படம் எங்கெங்கயோ போகுது. திடீர்னு நம்ம ஹீரோ தமிழர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாப்ல. எங்க அண்ணனுக்காக நாங்க எப்பவும் துணை நிற்போம். மாவீரன் பிரபாகரன் அவர்களுக்கு நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணிருக்காப்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவோட பிளாஷ்பேக்கு வராங்க. எல்லாரும் படிக்க ஸ்கூல் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் ஒண்ணு கட்டுறாருங்க. ஊர் ஓரத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாரு ஜெயராமன். ஆனா எப்படி இந்த ஸ்கூல்லாம் கட்டினாங்க என்ன அப்படிங்கிறது படத்துல டீட்டெயில் இல்ல. படம் ஃபுல்லா அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொல்றாங்களே தவிர எப்படி பண்ணாருன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. இந்த படம் எடுத்த டைரக்டர்ட்டே போய் எப்படி அப்படின்னு கேட்டா அவரும் ஆமா எப்படி அப்படிங்குவாரு போல. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அடுத்த ஒரு வன்முறை காட்சி காற்றாக பார்த்துடுங்க. இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டு அலோவ் பண்ணுச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இப்ப நம்ம ஹீரோட அப்பாவை ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரே கொன்னு போடுறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் தலைய அறுத்து ஈஸ்வரன் கோவில் சூலத்துல சொருகினதுக்கு அப்புறம் தான் நான் போட்டு அழிப்பேன். உடனே நம்ம ஹீரோ அப்பாவை கொன்னவன அதே மாதிரி கொல்லுவமா. ஏய் என்னடா இவ்வளவு ஓப்பனா வன்முறையை தூண்டி இருக்கீங்க, இதெல்லாம் அந்த சிபிஎஃப்சிக்கு கண்ணுக்கு தெரியாதா? ஒரு கூட்டத்துக்கு லீடரா இருக்கிற ஒரு ஆளோட பயோகிராஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் அதுல வசனம் வச்சா இதெல்லாம் அந்த சமூகத்துக்கு நல்லதா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு குப்பையில இருந்து ஏஞ்சி வர மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க. அப்புறம் திருப்பியும் வன்முறை பேச்சு. அம்மாவுக்கு கொடுத்த வாக்கம் மறந்துடாத. இப்ப நம்ம ஹீரோட அப்பாவை மறுகையா பண்ணதால ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கணும். அதனால ஒரு ட்ரைனிங் செஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. சிலம்பம், வாள்வீச்சு, சண்டை பயிற்சி. அதாவது மக்களே, அற்புதமான தமிழர்களுடைய கலைகள் எல்லாம் இவங்க ஒரு கொலை செய்ய பயன்படுத்துறாங்க. நான் சொல்லல, படத்துல சொல்றாங்க. இப்போ ட்ரைனிங் செஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. என்னடா வேணும் உனக்கு? உன் தலை வேணும். அடுத்து ஹீரோ அந்த ஹீரோவோட உண்மையான பையன் போல இருக்கு. அந்த ஃபேஸ் கட் அப்படியே இருக்குல்ல. சீன்லாம் பாத்தீங்கன்னா என்னால காட்ட முடியாது, அவ்வளோ கொடூரமா இருக்கு. அதை எனக்கு சொல்லவும் விருப்பம் இல்லை. நம்ம ஹீரோ ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. ஹீரோ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. அதே மாதிரி கொல்லுவமா. ஒரு சீனும் அம்புட்டு வன்முறை. இவருக்கு எதிராக யாருமே சாட்சி சொல்லலையாமா, அதனால இவர் பெயில வெளில வந்துட்டாராம். இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் நியாயப்படுத்தி சொல்றதுனால தான் படத்துல நம்ம தலைவரே இந்த சட்டத்தால ஒன்றும் பண்ண முடியல, நம்மளும் என்ன வேணா பண்ணிட்டு ஒரு சமூகத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் சேஃப் ஆயிடலாம் அப்படிங்கிற புத்தி படம் பார்க்குறவங்களுக்கு நினைக்க தோணிடும். எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி. இந்த படம் ஃபுல்லா அக்கில் பவுடரா இருக்கு. இங்க படிக்கிற பிள்ளைங்க சாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாரும் ஒத்துமையா வாழணும். பிளாஷ்பேக். நெருப்பாவே பிறந்த கூட்டம். என்ன தரையில பேசலாம், திரையில வருது. லைப்ரரியிலே கொஞ்சம் டிலே. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோவை தேடி ஊருக்குள்ள போலீஸ் வருது. அங்க ஒரு மாஸ் சீனுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. குரு சாரை பார்க்க போகணும். அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கியா? விட்டா பாஸ்போர்ட் விசாலாம் கேட்பீங்க போல. ஐயா கௌதம், என்ன சீனியா அதெல்லாம் ரொம்ப ஓவர் கிரிஞ்சா இருக்கியா?
இத கூட விட்டுருக்க பரவாயில்ல, ஹீரோக்கும் போலீஸ்க்கும் ஒரு கான்வோ சீன் ஒன்னு இருக்கும். அதுல ஒன்னு சொல்றாங்க பாத்துக்கிடுங்க, அவங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இவங்களோட இன்டெலிஜென்ஸ் விங் ஒன்னு இருக்கான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கு சார். உங்களுக்குலாம் என்ன பைத்தியமா இல்ல எல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இன்டெலிஜென்ஸ் விங், என்னடா ஸ்பை த்ரில்லர் படமா எடுத்துட்டு இருக்கீங்க? டேய் இது என்ன படம்டா இது? துரேந்தர் 2ஆ? அதுக்குள்ள ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? ஐயா என்னங்க என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நாங்க நெருப்பு சட்டியில இருந்து பிறந்த கூட்டம் இல்ல, நெருப்பாவே பிறந்த கூட்டம். ஓ நீங்க புலிப்பட விஜயா? நீங்க தான் அந்த வேதாளமா? அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு வன்முறை காட்சிக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு அவங்க ஆள் எல்லாம் அருவா கம்பு குச்சையெல்லாம் தூக்கிட்டு வராங்க. ஐயா கௌதமே, நீங்க உங்க ஆளுங்களுக்கு நல்லது செய்யலாம் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அவங்களை பிற்போக்குத்தனமா வளர்த்துடாதீங்க. அருவா கம்ப தூக்குறதெல்லாம் பெருமையோ மாசோ கிடையாது. அது வேலை வெட்டி இல்லாத ஏதோ ஒரு கம்முனாட்டி செய்யறது. உங்களுக்கு ஒரு கூட்டம் ஜாட்ரா பொண்ணு அப்படிங்கிறதுக்காக இப்படி பிற்போக்குத்தனமான காட்சிகளை மோட்டிவேட் பண்ணி உங்க சுயநலத்துக்காக ஒரு சமூகத்தை பலி கொடுக்குறீங்க. அந்த சமூக மக்களே, இந்த அருவா கம்பு கலாச்சாரம்லாம் சினிமாவுக்கு வேணா நல்லா இருக்கும். ரியல் லைஃப்ல கையில் எடுத்தீங்கன்னு வச்சுக்க, ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு கதர்னா கூட காப்பாத்த எவனும் வரமாட்டான். ரியல் லைஃப்க்கு வேணா தம்பிகளா. அடுத்து ஒரு நகைச்சுவை பண்றாங்க பாருங்க. வடிவேல் படம் நிறைய பாப்பாரு போல கௌதம். வின்னர் படத்துல வர கைப்புள்ள மாதிரி குறுக்க ஒரு கோடை பிரிச்சு, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படிங்கிறாப்ல. கோட்டை தாண்டி யாராவது வந்தா ஃபயர் பண்ணு. இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன். என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதை விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொன்ன. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்க வருவான் சொல்லி. செத்து விடுற உங்க மொத்த கூட்டத்துல ஒத்த புணம் கூட வெளியில போகாது. ஏன் ஊருக்குள்ளே சுடுகாட்டு கட்டி வச்சிருக்கீங்களா? லோ பட்ஜெட் உப்மா படத்துல கூட இப்படி யாரும் டைலாக் எழுதப்பட்டாங்க, ஒரு முடிவோட தாங்க இருக்காங்க. அந்த பிஜிஎம் போடுறவன யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுங்க சார், நல்லா இல்லடா அது. அடுத்து ஒரு வடிவேல் காமெடி ஒன்று கழிஞ்சு வச்சிருக்காங்க. தன்னோட ஊரோட வளங்களை சுரண்டி கனிம வளங்களை திருடுறான் அப்படின்னு சொல்லி வில்லனோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ போறாப்ல. போனவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, முடிஞ்சா என்ன தொட்டு பாருன்னு அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. நான் காலையில கண்ணு முழிக்கிறதுக்குள்ள என்ன கொன்னுருங்க. A few moments later. என்ன தூங்குறாரு? சார் தூங்கிட்டா சார். இது ஒரு மாஸ் சீன்னு அவருக்கு தோணி இருக்கு பாருங்க. ரொம்ப மட்டமா இருக்கியா? இதுக்கப்புறம் ஒரு சீன் மனசே விட்டுட்டேன். நம்ம ஹீரோவை வீரப்பன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராமா. வீரபத்ரனார் உங்களை பார்க்கணும்னு வர சொல்லியிருக்காரு. அங்க வீரப்பனும் இவரும் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழர்கள் நல்லா இருக்கணும்னா நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும்ங்கறாப்ல. தமிழன் தலை தப்புனா நாம ஜெயிக்கணும். வீரப்பன் ரொம்ப கம்பல் பண்ணனால தமிழ்நாடே நம்ம ஹீரோ நம்பி இருக்கிறனால சரி போய் தொலைது, நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாப்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு பிறகு நான் தேர்தலில் நிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டேன். கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டியிருக்கும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா. அடுத்த ஒரு கிரிஞ்சு சீன். ஊருக்குள்ள சாராய கடை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கலெக்டரை போய் பாக்குறாப்ல. சாராய கடை திறக்க போறதா அறிவிச்சிருக்கீங்க, மரியாதையா வாபஸ் வாங்கிக்கீங்க. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சாராய கடை கண்டிப்பா நாங்க திறப்போம். ஓ நீங்க சாராய கடையை திறப்பீங்களா? இப்ப பாரு நான் உன் கடையை சாத்துறேன் அப்படின்ட்டு கலெக்டர் உள்ள வச்சு பூட்டி போடுவாங்க. வெளியே வந்தா தானே திறப்பீங்க, உள்ளே இருங்க. மாவட்டத்தை ஆட்சி பண்றவர் அப்படி உள்ள வச்சு போடுறீங்க. நாங்க இந்த மண்ணையே ஆட்சி பண்ணவங்க. யோ கௌதமே, இன்னொரு படம் நீ எடுத்துன்னு வச்சுக்க, மாண்டிசோ சப்ஸ்கிரைபர்ஸ் மேல சத்தியமா சொல்றேன், தமிழ்நாட்டு முழுக்க போராட்டப்படுவ பாத்துக்க. ஏன்னா என்ன தெரிஞ்சுட்டீங்க, படம் பாக்குறவங்க மனுஷனா வெறியாகுதுடா எனக்கு. ஒரு சீன் ஒஸ்ட் சீன் நினைச்சா இன்னொரு சீன் அதோட குப்பையா இருக்கு. ஜல்லிக்கட்டு மாடனா வந்து அவருக்கு மண்டி போடுதுங்க. தம்பி என்ன அண்ணன் கூப்பிட்டு இருக்க பாத்துட்டு இருக்க, நீ இந்த பொண்ணுக்கு பதிலா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாரு அதுவா? எந்திரியா ஐயா நீங்க என்னத்தையாச்சும் எடுங்கயா, தயவு செஞ்சு அந்த பிஜிஎம் கட் பண்ணி தொலைங்கயா. யோ ஜிவி பிரகாஷ் சும்மானே இருக்க மாட்டியா கையை வச்சுக்கிட்டு? உழைக்கிறவங்களை உயர்த்தி விட்டு அம்மா அழகு பார்ப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். இவர் எடுத்த காவியத்துல அடுத்த சீன் என்ன அப்படின்னா, நம்ம ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு வேனு ஃபுல்லா கட்டுக்கட்டா பணத்தை கொண்டாந்து இறக்குனாங்களாம். அத நம்ம ஹீரோ பெருந்தன்மையா வேணான்னு சொல்லிட்டாப்ல. பசிச்சா 4 வாய் சோத்தள்ளி திங்கிறம ஒழிய
பணத்தை இல்லையா? அந்த சோறு திங்கிறதுக்கும் பணம் வேணும்ல. நீங்க என்ன வேணா டைலாக்னு எழுதலாம், அதெல்லாம் பார்த்துட்டு கை தட்டு நாங்க என்ன லூசாயா? பார்க்காமலே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நியூ வில்லனை அன்லாக் பண்றாங்க. நாங்க இறங்கிட்டோம், குருவோட சாம்பலை நாங்க உங்க கையில தருவோம். ஒரு ஹை பட்ஜெட் உப்மா படங்க இது. இதுக்கு எத்தனை வில்லன் போடுறாங்க பாத்துக்கிடுங்க. உண்மையாலுமே இந்த படம் ஓடிருங்கிற கான்பிடன்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஆனா படம் முத நாள் வெறும் கலெக்ட் பண்ணது 2 லட்சம் ரூபாய். என்னப்பா செய்யறது? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில விளையாடுறதுக்கு லேசா மண்ண கையால கிண்டி பார்த்தா போதும், தண்ணி அப்படி பீச்சுக்கிட்டு வரும். ஏன் மெரினா பீச் பக்கம் வீடு கட்டியிருந்தீங்களா? இல்ல விளையாடுறதுக்கு லேசா மண் எடுத்தாலே தண்ணி வரும்னா அப்படி இருக்கா? ஜி எத்தனையோ அடிக்கி நோண்டணும் அப்ப தண்ணி வரும். அவ்வளவு பூமி நல்ல பூமி அவங்களுக்கு. ஏமா இப்படி போய் சொல்றீங்க? ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும்யா, இல்லன்னா கத்தி கதறி அழுதுருவோம் பாத்துக்க. அடுத்து நம்ம கதாநாயகனுக்கு உடம்பு சரியில்லாம அவருக்கு ஏதோ லங்ஸ்ல ப்ராப்ளம் ஆமா, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. குடும்பத்துக்குன்னு நான் எதுவும் சேர்க்கல, 2 கோடி பக்கமா கடனை வேற வாங்கி வச்சிட்டேன். ஒண்ணுமே சேர்த்து வைக்காததுக்கு எதுக்கே 2 கோடி ரூபாய் கடன் வாங்குறாரு? இல்ல புரியல. என்னையா ஒரு டீடைலும் இல்லாம படம் எடுத்து வச்சிருக்கீங்க? யாரோ எவரோ எங்கேயோ சொன்னதை கேட்டு வச்சு படம் எடுத்து வச்சிருக்கீங்க. இதை நீங்க படமா எடுத்து பட்ஜெட்டை வேஸ்ட் பண்ணதுக்கு சாக கிடக்கிற 10 பேருக்கு பால் ஊத்திருக்கலாம்டா. மக்களே, இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல இருந்து 6 மாசம் முன்னாடி நடந்ததா ஒரு பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. இவ்வளவு நேரம் ஹீரோ தான் வன்முறை கையாண்டுட்டு இருந்தாரு. இப்ப அவரை பார்த்து வளர்ந்த ஜென்சி கிட்டு ஆக மொத்தத்துல இப்போ இருக்கிற தலைமுறை அடுத்த தலைமுறை உருப்புறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. அதை எல்லாத்தையும் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டு போயிட்டீங்க, அதானே? நன்றி. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. அதுல என்ன எழுதி இருக்க போகுது? ஹே பாய், நீ என்ன இங்க? நீங்க இந்த பிரியாணி கிண்டவர் தானே? வணக்கம், உங்க சேலமாரார் தமிழ் செல்வ. நீங்க எப்ப வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க நம்ம ஜெயலலிதா மாலாம் புடிச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்து கலைஞர். எவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நல்ல வேளை இந்த ரியல் லைஃப் கேரக்டர் உயிரோட இல்லனா மோடியெல்லாம் மிரட்டி விட்டுருப்பாப்ல. சரி, இந்த காமெடி சீன் முடிஞ்சிச்சா? அடுத்த ஒரு நகைச்சுவை சீனுக்கு போறாங்க. அதானியோட பொண்ணெல்லாம் மிரட்டிட்டு இருக்காப்ல. நீங்க மட்டும் இல்ல, உங்க அப்பன் தம்பானியே வந்தாலும் என்ன விலை கொடுத்து வாங்க. அவங்க பேர் வைக்கிற மாதிரி பரிதாபங்கள் சேனல்ல இப்படிதாங்க பேர் வைப்பாங்க. பல்சர குல்சர்ன்றது தம்பானி. அது எவ்வளவு சீரியஸ், இவ்வளவு மாசா சொல்றாரு. ஏய், உங்க அப்பா தம்பானியே வந்தாலும் தம்பானியா முடியாது. ஜெயலலிதா அம்மா, கலைஞர் ஐயா, இப்போ அதானி. எனக்கு என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா, அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் தட்டி கேட்க இவர் இல்ல பாருங்க. அதுதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. நம்ம ஹீரோ எங்கேயாச்சும் பஞ்சு டைலாக் பேசி உரண்டு இருக்கிறாருனாலே அங்க ஒரு காம்ப்ளிமெண்டரியா ஒரு வன்முறை டைலாக். நீங்க எல்லாரும் ஊரையே திருட வரங்கறீங்க, உயிரோட அடிச்சு புதைச்சிருவோம். நம்ம ஹீரோ கௌதம் கிட் ஸ்டூல் எல்லாம் போட மாட்டீங்களாயா? 3 பேரும் மலபாடு கணக்கா இருக்காங்க. படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் கிங்ஸ்லியை தவிர எல்லாரும் எக்கி எக்கி பேசிட்டு இருக்காப்ல. பாவம் யா, கழுத்து ஒழிக்க போகுது. ஸ்டூல கீழே போடுங்கயா. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டல் ஆகுதா? நம்ம அசுரன் பட தனுஷ் என்னதான் ஆனாலும் சிதம்பரம் படிப்பை விட்டுறாதையா அப்படின்னு சொல்லி டைலாக் பேசுவார் இல்லையா? ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. அந்த படத்தோட சீனை அச்சி அசலா மாறாம அப்படியே டிட்டோ அடிச்சு வச்சிருக்காப்ல. படிப்பு முக்கியம், ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும். அப்பதான் கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, வரைபடம் அத்தனையும் காக்க முடியும். தமிழ்நாட்டோட வரைபடத்தை காப்பாத்தணுமா? ஏன் எவனா தப்பா வரைஞ்சிருவானா? பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சு தன்னோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம டைரக்டர் கௌதம கான்டாக்ட் பண்ணுங்க. தப்பா கிரிஞ்சா எடுத்து கொடுப்பாப்ல. மொத்தத்துல படையாண்ட மாவீரா, குப்பையில் சிறந்த குப்பை இந்த குப்பை, படையாண்ட மாவீரா குப்பை, குப்பைகளுக்கு எல்லாம் தலை. இருங்க, கதை என்ன படத்தோட? அதான் கதையா? அவருக்கு இடையில ஏதோ நுரையெல்லாம் கக்குனாரு, நாங்க கூட போயிடுவாருன்னு நினைச்சோம். பட் ஒன்றும் ஆகலை அவருக்கு. இது தெரியலைங்க, என்னன்னு தெரியல எனக்கு.
ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஸ்டேஜில் பேசும்போது அவரோட சமூகத்தில் படம் எடுக்கிற ஒரு டைரக்டரே பிடிச்சி கிழிச்சிக்கிட்டு இருந்தார். அவர் சொல்கிறாரு, இந்த ஒருத்தன் திடீரானே நம்ம சமூகத்தில் படம் எடுக்கிற ஒருத்தன் அப்படின்னா ஒரு டேரக்டரோட பேரையும் சொல்லி இந்த அவன் எடுக்கிற படம் பூரா பாருங்க ஹீரோ அதில் சல்லி பயலாகவும் சண்டை போடுறவனாகவும் இதாக தான் வருவான். நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒருத்தன் படித்தவனா ஒரு இன்ஜினியரா ஒரு டாக்டரா ஒரு படம் எடுக்கிறானா எப்போ பார்த்தாலும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு பட்டாப்படி தெரிகிற மாதிரி சண்டை போடுற சல்லி பயல், கத்தி எடுத்து குத்துறவன், கேஸ் வாங்குறவன், இது மாதிரியே ஹீரோஸை காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இப்போதான் அவங்களே அந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிற படம் எடுக்கிறவங்கள எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. சமூகத்துக்காக படம் எடுக்கிறேன்னா எடு, அந்த ஆக்களை கொஞ்சம் இதாக காட்டு. இன்னும் அவங்கனாலே அடித்தடி, அவங்கனாலே வெட்டு குத்து, அவங்க படிக்க மாட்டாங்க, சல்லிப்பயிரெல்லாம் வெறுப்பாங்க, இவனுங்களே எடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு இப்போதான் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இப்போ இவரும் மாட்டிக்கிட்டாரு போல. ஏன்னா அவர் சொன்னார்ல அவங்க ஆளுங்களே தான் ரோஸ்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இப்போ 2026 அந்த குறியீடெல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு படங்கள் வரத்தான் செய்யுது. ஆனால் சத்தியமாக உங்கள் ரோஸ்ட்டில் தான் இப்படி ஒரு படம் வந்தது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் பரவாயில்லைங்க, 2 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குல்ல. 2 லட்சம் நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.